இங்கே இந்த ஊரில் 7 மணி ஆயிடுச்சுன்னா உடனே அவங்க வீட்டு கதவை மூடிட்டு அதே பக்கத்துல இருக்கிற சின்ன கதை திறந்துருவாங்க. 7 மணி ஆனோடனே ஒரு வயசானவர் உடனே எல்லார் வீட்லையும் போய் எச்சரிக்கை, அவர் பின்னாடி ஏதோ வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பெரியவரும் எல்லார் வீட்லையும் போய் சொன்னோடனே எல்லாருமே சின்ன கதை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்படி விட்டுட்டு இருக்க பார்த்து ஏதோ ஒன்று சறுக்குன்னு போன மாதிரி காமிக்கிறாங்க. இவரு பயந்துடுறாரு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்படியே அந்த உருவம் ஒரு ஒரு வீடாக போய் எல்லா கதவும் திறந்து பார்த்துட்டே இருக்க ஒரு கதவு மட்டும் திறக்காம இருக்கு. அப்படி என்னதானே அந்த ஒரு கதவுன்னு சொல்லி பார்த்தா அந்த கதவுக்கு அந்தாண்ட இருந்த முக்கியமான ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கான். அந்த வேலையில இருக்க பார்த்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோன் வர அந்த ஃபோன் டைம் பார்த்தா 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் இதை பார்த்துட்டு பயந்துட்டு உடனே என்ன பண்றான்னா வேகமாக ஓடி போய் கதவை திறக்கிறதுக்காக ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்க பார்த்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சவுண்ட் ஒன்று கேட்க இவங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அடுத்த செகண்டே அந்த கதவு இந்த மாதிரி. இவனும் அதை பார்த்துட்டு நீ விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு உருவம் நின்றுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிக்க அவனுக்கு சாபம் பிடிச்சிடுது. இவன் இன்னும் 7 நாளாக இறந்துருவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. என்னன்னா இந்த ஊரில் ஒரு சாபம் இருக்குது. 7 மணிக்கு மேலே யாராவது கதவு திறக்காமல் இருந்தாங்க அந்த சாபம் அவங்களுக்கு பிடிச்சிரும். அந்த சாபம் பிடிச்சதுன்னா 7 நாளில் அவங்க நூலை கட்டி வந்து அவங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பொண்ணும் கடைசியில் 7 நாளாக இறக்க போகிறான்.